ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. என்ன மூமெண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாஸ்க்கில் ஒரு சரியான ஒரு சண்டையை பார்த்துருப்பீங்க. ஏன் சபரிக்கு வரல, இப்போ மட்டும் வந்துட்டு கமருதனுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னுடைய டாஸ்க் இது என்ன இது, நீங்கள் குரூப்பாக தாக்குறீங்கிறதுக்காக நானும் உங்கள் கூட சேர்ந்து ஒத்து வரணுமா? எங்களுக்கு தனியாக நாங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடக்கூடாதுன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் சபரிக்கெலாம் வரவே இல்லை, கமருதனுக்கு மட்டும் வரீங்கன்னு. இது கமருதன் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் முதல்ல என்ன பிளான் போட்டிருக்கீங்களே தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன, நாங்களாம் ஒன்றா ஒரு பிளானை போட்டிருக்கோன்னு. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, இவங்க ஆர்டர் பிரகாரம் போகிறோம்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு அடுத்தபடி சேண்ட்ரா பண்ணோம். அந்த நேரத்தில் சுபிக்ஷா கிட்ட வினோத் கேட்டிருக்காரு, திவ்யா இது சுபிக்ஷா நம்ம அந்த காயின் எடுத்து விக்ரமாவில் போட்டு விடுவோம், என்ன சொல்கிற அப்படின்னு. இல்லை கரெக்டாக அந்த ஆர்டர் பிரகாரம் போகணும் அப்படின்னோடனே சரியும் விட்டாங்க. சரி அந்த பொண்ணு சொல்லுது அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. யார், நம்ம அரோரா. இந்த காயின் எடுத்து பிளானும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு, இவர் விக்ரமால் ஒட்டிடலான்னு. இல்லை வேண்டாம், விக்ரமுக்காக நம்ம ஒட்ட வேணான்னு சொல்லிட்டு அங்கேயும் தடுத்துருக்காங்க. அரோரா என்ன கடைசி டைம் இடி ஒட்டிருன்னு சுபிக்ஷா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வினோத்தும் இது பண்ண இந்த இவங்களை சாண்ட்ரா பிடிச்சவங்க வினோத் தூக்கி விக்ரமால் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போ ஓடிருப்பாங்க சுபிக்ஷா. கடைசியில் புஷ்டாங்க. ஏமா சுபிக்ஷா, இப்போ விஜய் பார்வதி கமருதனுக்காக போனாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. இப்போ நீங்கள் மட்டும் விக்ரமுக்காக எதுலேயுமே வேணாம் அவர் மேலே தொட வேணான்னு கடைசி வரைக்கும் அவரை காப்பாற்றிட்டு வரீங்களா? இப்போ இது மட்டும் என்ன, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்ற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சிட்டாங்க அவங்க. அது ஏன் நீ பண்ண, அப்படி விக்ரமுக்காக விளையாடுறேன். இல்லை நான் விக்ரமுக்காக விளையாடல, அப்படி கூட சேர்ந்து அமைக்கிருக்கணும்ல. அப்போ முன்னாடியே நீ வினோத் கேட்கும்போது இல்லை மற்றவங்க கேட்கும்போது சொல்லியிருக்கணும்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ட்விஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வெளியே வரவே இல்லை. விக்ரம் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்ம பிளான் போட்டோன்னா இந்த மாதிரி மாட்ட தான் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேயே இருப்போம், அவங்க பேசி முடிக்கிட்டோம். இப்போ சும்மா பிளானை போட்டதுக்கு ஒரு 8 பாயிண்ட் வந்துச்சு. இதை கொஞ்சம் கூட பேசிக்காக யோசிக்காமல், ஆனால் டாஸ்க் விளையாட வேணும்னு வெறியாக இருந்த சபரி, கமருதீன், விஜய் பார்வதிலாம் புஷ்ஷுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இவங்களாம் அடுத்தபடியாக அரோரா, இந்த திவ்யா இவங்களுக்குலாம் மார்க் இவங்கள விட அதிகம். என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.